நைட்டு ஃபுல் க்ரௌடடா இருக்கு. டைம் ஓட்டணும் இல்லைங்க. ஏஷியன் கண்ட்ரில ஒரு பாப்புலரான சூப்பர் மார்க்கெட் அது. தாய்லாந்துல வந்து குத்தலனா எப்படி? மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு ஒன்று மாட்டுச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணலாம். இங்கதான் இருக்கும். அம்மா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. துபாயில கூட சொல்றாங்க நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அவன் நடிக்கும் போதே தெரியுது கேவலமா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லாவ்ஸ் அப்பு. எல்லாரும் சேஃபா பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் தாய்லாந்துல தான் இருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்து வந்து எக்ஸாக்ட்லி வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்துல காலையில வந்தோம். ஸோ காலையிலோட பிளாக் முடிஞ்சு ஈவினிங்கோட பிளாக் இது. ஸோ நாங்க என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ். இது வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த இடத்துல எங்கேயுமே இல்லைங்க. நான் இப்பதான் இது தேடி கண்டுபிடிச்சி இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆமா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன், பிளஸ் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். தாய்லாந்து வரத்துக்கு முன்னாடி பயங்கரமா அந்த எங்கெங்க போகணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தேடுற இதுல மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு ஒன்று மாட்டுச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். இங்கதான் இருக்கோம். ஒருத்தர் இருந்தாரு, அப்படியே போயிட்டாரு உள்ள. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரா? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய ஆளுங்க சொல்லியிருக்காங்க இது நல்லா இருக்கு. துபாயில் கூட சொல்றாங்க. தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணுங்க. என்ன முகத்தை எக்ஸ்பிரஷன் ஜட்ஜ் செய்யறது எனக்கு கிடைக்காது. என் முகத்தோட எக்ஸ்பிரஷன் பார்த்து எனக்கு ஆக்டிங் தெரியாதுல, பாவம் அப்படியே கண்டுபிடிச்சிடுவா. அது நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்ப எങ്ങനെ வைக்கிறது? இങ്ങനെ പൊളിച്ചെടുത്തിട്ട് இப்படி ഇങ്ങനെ പൊളിച്ചെടുക്കണം. ഇങ്ങനെ റൈസിന്റെ കൂടെ ഇങ്ങനെ മിക്സ് ചെയ്തിട്ട് ആണെന്ന് തോന്നുന്നു കഴിക്കണം. കഴിച്ചോണ്ടല്ലേ சும்மா சொல்லாத. அவன் நடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு கேவலமா இருக்குன்னு. நல்லா இருக்கு. கனி எங்கன்னு ரிவ்யூ சொல்லுங்க. நான் நடிச்சேனா அது ஒரு உண்மையிலே அப்படியா? எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. ஓகே, பாரு, நான் நடிச்சேனா நல்லா இருக்கா உண்மையால? அதுதான் நான் சொன்னேன். ஸோ ஸ்டிக்கி ரைஸை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே போயிடணும்டா இந்த இடத்துக்கு அப்படின்னு வந்த இடம் தான் வாக்கிங் ஸ்ட்ரீட். இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து இன்னும் லைட்லாம் எதுவுமே போடல. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம், 7 மணிக்கே. இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நானும் பார்க்க முடியும். வீடியோலலாம் என்னமா இருக்காங்க எப்பா. நைட்டு ஃபுல் க்ரௌடடாக இருக்குது. ஸோ இன்னைக்கு போயே ஆகணும்னு நாங்கள் முதல் நாளே வந்துட்டோம். நான் போனால் கூட ட்ரீஸா பாருங்க. என்ன வாங்க போகலாம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா டைம் ஓட்டணும் இல்லைங்க. டைம் நம்ம ஊர் டைம்ல இருக்கு. இன்னும் நம்ம ஊரில் 5:30 ஆகுது. ஸோ 5:30னா 7:37. இப்போ தான் 7:04 ஆகுது. அதனால வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் இன்னும் ஃபுல்லாகவே இல்லை, காலியாக இருக்குது. இன்னும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா ஒரு வேளை டைம் சர்வன்னு போயிடும் நினைக்கிறேன். புதுசா எதுவும் பெருசா இல்லை. மீன்ஸ் தட் வி ஆர் இன் மெக்டானல்ட்ஸ். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் அது இது வேணும்னு சொல்லி ஒரு பெரிய மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனிவேஸ், அதாவது தாய்லாண்டோட மெக்டானல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே சேம் தான். இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜூஸில் சிக்கனோட ஜூஸினஸ், ചിലപ്പോൾ കുറച്ച് സ്പൈസിനെസ് കുറയും, കമ്മിയാവും, ഇല്ലെന്ന സ്വീറ്റ്നെസ് ഉള്ളൂ. ഇത് രണ്ടും ഏതെങ്കിലും ഒന്നേ നമുക്കുള്ളൂ. ബിക്കോസ് മാംഗോ സ്റ്റിക്കി റൈസ് വാസ് സ്വീറ്റ്. அண்ட் சிக்கனு கோக். இந்த ஐஸ்கிரீம்காக தான் உள்ளே வந்தேன்.
அப்புறம் இதில் பார்த்து எல்லாமே வேணும்னு சொல்லுவேன். சாப்பிடலாமா? சாப்பிட்டு வந்துடுறோம். என்ன இது சாசேஜ் மாதிரியே தெரியல. சாசேஜ்ல கட்சி இதுதான். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் 7-Eleven. ஸோ நிறைய பேருக்கு 7-Eleven அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு சூப்பர் மார்க்கெட். ஏஷியன் கண்ட்ரியில் ஒரு பாப்புலரான இல்ல சூப்பர் மார்க்கெட். அது எல்லாமே கிடைக்குது. ஒரு மாதிரி நமக்கு என்னென்னு தெரியாத ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்கா. ஆனால் நிறைய வந்து சீ ஃபுட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளே. ஏன்னா எதுவுமே யாருமே வரவே இல்லை, காலியாக இருந்தது ரோடு. சரி அப்படியே வர ஆரம்பித்தோம். இங்கே 7-Eleven பார்த்தோன்னே ப்ரீஸா சொன்னால் இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 7-Eleven அப்படின்னா நான் வந்துட்டு இல்லை அப்படின்னேன். கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 7-Eleven. பிங்க் கலர்ல எக், ப்ரௌன் கலர்ல பார்த்துருக்கேன், ஒயிட் பார்த்துருக்கேன். பொட்டிச்சிட்டு அப்படியே கழிக்காம புழுங்கி வச்சிருக்கத முட்டையா அப்படி வச்சா பாயில்டு பிங்க் கலர் ஆகுமா? இங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும். இது ஒரு சேலத்துல நடுக்கு செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அங்கே அப்போ வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல பாயில் பண்ணி வைப்பாங்க. நோக்கி வச்சு தார வைக்கு எப்படியா இடிக்கிறதா. The next day. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டுக்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். டுக்டுக் ஒரு ஷாப்பிங் போனாங்க, படம் ஆயிடுச்சு. ஃபுல் மாஸ்க்லாம் போட்டு வந்தோடனே எனக்கு வந்துட்டு வாங்க ஃபுல் மாஸ்க்லாம் போட்டு வந்தோடனே நான் நினச்சேன் ஃபோன் ஸ்நாச் பண்ணுவாங்கன்னு. இல்லை அவன் பைக்கு ரொம்ப சவுண்டாக இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எப்பாடி போயிட்டாங்க. என்ன சவுண்டு வண்டிக்கு ட்ரன்னு. ஸோ நாங்கள் டுக்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். எங்ககிட்ட போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அதனால ட்ரெஸ் வாங்கிறதுக்காக போனோம். நேற்று நைட் அதுக்கு தான் இறங்கணும். ஆனால் பயங்கர டயர்டாகி வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் போய் முடியல. டுக்டுக் வந்துச்சு. டுக்டுக் கை காட்டு. டுக்டுக் இதுதான் டுக்டுக். ஏறு. ஸோ இதுதான் டுக்டுக். அப்போ எவ்வளோ பறையறது நிறைய பறையாண்ட கேரியல நம்ம நமக்கு தெரிஞ்ச ஸ்டைல் தான் நம்மளே இறங்கிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க வேற இடத்துக்கு வந்தோம். ஆனா வேற இடம் வந்துட்டு வந்திருக்கோம். அதான் உள்ள ஃபுல்லா ஸ்ட்ரீட்டா தான் இருக்கு. உள்ள போமா, உள்ள ஃபுல்லா ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்கு. உள்ள போலாம். லெட்ஸ் கோ. நீ வேணா இப்படி போட இன்னைக்கு. இது வேணா எடுத்துக்கோ. ஸோ எனக்கு ட்ரெஸ்ஸும் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரீஸா சொன்னனால அதுக்காக தேடின்னு இருக்கோம். 1க்கு 2 பயங்கர ரேட்டு. நம்ம வந்து பயங்கர கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரேட் இல்லை. கேட்கும்போதுல டமார்னு ஒருத்தெல்லாம் இல்லை. சின்ன பேகுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாவா பார்த்தா 1000லேருந்து நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ உங்களால் எவ்வளோ அச்சு பேசணும்னு அச்சு பேசணும். தட்டி விட்டா இப்போ பண்ணுற வேலையை பாருங்க. பக்கத்து வீட்டு கடையை தட்டி விட்டு வந்துட்டா. வெரி பேட். புரியல என்னது? புரியல. போய் அதை எடுத்து வச்சுட்டேன். ஐயோ பயங்கரமா இருக்கு. வேணாம் இதுல இருந்து போட்டு காட்டு. இங்க பாருங்க, இந்த ரோல் எல்லாம் எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்க 2 பேருமே வந்து டூப்ளிகேட்ல கண்ணாடி வாங்கி போட்டு ஏதோ ஒரிஜினல்ல வாங்கின மாதிரி கேட்டா நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்க வந்து எங்களோட ஹோட்டலை தேடுறோங்க. இங்க இருந்து 24 மினிட்ஸ் வாக். ஏன்னா ஒன் வேல போது எந்த பக்கம் வண்டி எடுக்கணும்னே தெரியல. ஸோ அதனால நடந்தே போயிடலான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 25 நிமிஷம் காட்டினால என்னடா நடந்தே ஆவோண்டா தாய்லாண்ட அப்படின்னு. எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. தாய்லாந்து நம்ம பாண்டிச்சேரி மாதிரி தான் இருக்கு. கடையும் பீச்சும். இன்னும் தாய்லாந்துல பீச் பார்க்கல, ஆனா இருக்கு பீச்சும். அப்புறம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் பார்ட்டியும் எல்லாமே வந்து இங்கேயும் இருக்கு. ஒரு விஷயத்தை தவிர அது என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? இப்போ பயங்கர வெயிட்டா வேற இருக்கு. புரியுது.
அங்க இருக்கலாம். இருக்கிற கோகோனட் வாட்டர் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் கோகோனட் வாட்டரும் இதே மாதிரி தான் எனக்கு டேஸ்ட் வந்தது. டின்ல விற்பாங்க எல்னின்னு சொல்லி துபாயில, அந்த மாதிரி இருக்கு. இங்க வந்து வெட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. இது இப்படிதான் வந்து குத்தி குத்தி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நானும் குத்த ட்ரை பண்றேன். தாய்லாந்துல வந்து குத்தலனா எப்படி? ஆமா, தாய்லாந்துல வந்து குத்தி எடுக்கலனா எப்படி? ஃபர்ஸ்ட் இப்படி சுரண்டி எடுக்கணும் எல்லாத்தையும். இங்க பேர் அப்படியெல்லாம் குத்தி குத்தி ஒரு வாய் சாப்பிட்டு வேலைக்கு ஆகாது. இப்படி பண்ணணும். இங்க பேர் இப்படி பண்ணி இப்படி எடுக்கணும். இன்னும் மிக்ஸி விட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் ரூம்குள்ளே வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, அதாவது இன்னைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து ஷாப் பண்ணிட்டு வந்தோம். ட்ரெஸ் பார்க்குறீங்களா? இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியலையே. இங்கே பாருங்க, யானெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் சட்டை, இதுதான் இதுக்கு டவுசர், இது வந்து இதுக்கு டவுசர். இன்னைக்கு எப்படி இருக்க போறதுன்னு மட்டும் பாருங்க. இது வந்து ட்ரீசாவோடது. ட்ரீசாவும் எலிஃபண்ட் போட்டுட்டு இருக்கு. இது ரெண்டு வேற தொப்பி. இது எனக்கு, அது உனக்கு. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் ஃபார் டுடே. மாற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோமா? ஸோ இதுக்கு மேலே ரெடி ஆகிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எங்கே கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இதுதான் எங்களோட தாய்லாந்து ட்ரெஸ்ஸு. அவன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இதை போட்டு ஏமாத்திட்டா. இந்த இது வராது, வெறும் இந்த ட்ரெஸ் மட்டும் தான் வரும். எக்ஸ்போசிங் இதுல என்ன இருக்கு? எக்ஸ்போசிங். ஓ மை காட். ஸோ இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸு. கண்ணாடியா போய் எடுத்துட்டு வரணுமா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கம் 3 ஐயோ 3 இப்போ 6 போயிட்டு இப்போ எப்படி இருந்தாலும் மேலே போயிட்டு தான் வரும். அதை ரிட்டன் நமக்கு பார்ப்போம். இல்லை, ஒரு ஷிட். சரி, நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஸோ அது நாளைக்கு இருக்க வீடியோவில் வரும். Until then, tata bye from Apu loves Apu. Bye bye.